பெரிய வீட்டு மருமகள் எபிசோடு 9ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 அப்டேட்ல நம்ம பார்க்கலாம். ஷியாலியின் அதிர்ச்சியும் மாமியாரின் சந்தேகமும். 8வது எபிசோடு முடிவில் பெரிய வீட்டு மருமகன் கேட்ட கேள்வியால் ஷியாலி நிலைகுலந்து போகிறாள். மாணிக்கம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் என்ற வார்த்தையை அவளை உலுக்குகின்றது. அவள் உண்மையை மறைக்க போராடுகிறாள். ஆனால் அவளது பதற்றமான முகம் மாமியாருக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. ஏன் ஷியாலி அவர் எதை சொல்கிறார், மாணிக்கம் யார் என்ற மாமியார் குறுக்கு விசாரணையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கனிமொழியின் பெருந்தன்மை. தன் கணவன் ஷியாலியை வம்பிழுத்தது அவளது ரகசியத்தை வெளிக்கொண்டு வரத்தான் என்பதை கனிமொழி புரிந்து கொள்கிறார். ஆரம்பத்தில் கோவப்பட்ட கனிமொழி இப்பொழுது ஷியாலியின் நிலையை எண்ணி பரிதாபப்படுகிறார். ஷியாலியின் குடும்ப பின்னணி மற்றும் அவள் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினாள் என்பதை கேட்டு அவள் மீது கோபம் கொள்வதற்கு பதிலாக அவளை திருத்த முயற்சிக்கிறார். நகை பிரச்சனையின் உச்சகட்டம். அடகு கடைக்கு சென்ற மாமியார் நகைகள் போலி என்பதை அறிந்து ஆவேசமாக வீட்டிற்கு வருகிறார். ஷியாலியை பிடித்து கத்தி, உன் அந்தஸ்து இதுதானா? போலி நகையை கொடுத்து எங்களை ஏமாற்ற பார்த்தியா என்று ரகளை செய்கிறார் மாமியார். இந்த நேரத்தில் ஷியாலியின் போலி தந்தை மாணிக்கம் மீண்டும் போன் செய்து தன் உண்மையை சொல்லிவிட்டதாக கூறி ஷியாலிக்கு வேறு வழி தெரியாமல் ஆளத் தொடங்குகிறாள். பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டாள். பெரிய மருமகனின் அதிரடி முடிவு. பெரிய மருமகன் குடும்பத்தினர் அனைவரையும் கூட்டி வைத்து பணம் மற்றும் அந்தஸ்தை வைத்து ஒருவரை எடை போடாதீர்கள் என்று மாமியாருக்கு பாடம் புகட்டுகிறார். ஷியாலி செய்த தவறு பெரியது என்றாலும் அவளது சூழ்நிலையை புரிய வைக்கிறார். அதே நேரத்தில் ஷியாலியை தன் கர்வத்தை கைவிட்டு ஒரு சாதாரண மருமகளாக இந்த வீட்டில் வாழும்படி நிபந்தனை விதிக்கிறார். கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் என்னடா இருக்குதுன்னு பார்க்கலாம். கிளைமேக்ஸோடைய திருப்பத்தில் எபிசோடின் இறுதியில் ஷியாலி உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்தில் இருப்பதை தெரிய வருகிறது. அவளை இந்த நாடகத்தை ஆடச் சொல்லி மிரட்டிய ஒரு மர்ம நபர் யாரோ ஒருவர் பின்னணியில் இருப்பது கனிமொழிக்கு தெரிய வருகிறது. இது ஒரு பெரிய மர்ம முடிச்சை உருவாக்குகிறது. எதிர்பார்ப்பு. ஷியாலி தன் தவறை ஒப்புக்கொள்வாளா அல்லது மீண்டும் ஒரு புதிய பொய்யை சொல்லி தப்பிக்க பார்ப்பாளா? மாமியார் அவளை வீட்டிற்குள் அனுமதிப்பாரா போன்ற கேள்விகளுக்கு விடை தரும் வகையில் எபிசோடு 9 அமைகிறது. அடுத்த எபிசோடில் ஷியாலின் ரகசியம் முழுமையாக அம்பலமாவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லாதது இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் நடக்க போகுது. ரியல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு மாதிரி தரமான எபிசோடு வரப்போகுது. இன்னும் ஒரு 4 days மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. பயங்கர ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த 8வது எபிசோடை பார்த்த நண்பர்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. சூப்பராகவே அமைஞ்சது. ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப தரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சுட்ட வடையை சுடலை அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு எபிசோடுமே மாற்றி மாற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்பாராத ஒன்று 9th எபிசோடில் நடக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பயங்கரமாக ட்விஸ்ட் நடக்க போகுது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 days மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பராக இருக்க போகுது.
மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பை பாய். டேக் கேர்.